ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா டிடிஎஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து ஃபார்ம் 27A எப்படி ஜென்ரேட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஃபார்ம் 27A ஜென்ரேட் பண்ணுறதுனா என்னென்னா, நம்மளோட சலான் டீட்டெயில்ஸ், நம்ம டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்ற அதுக்கான சம்மரி தான். ஓகேங்களா, அதை நம்ம எப்படி பண்ணுறோம், அதாவது எந்த வித சாஃப்ட்வேருமே இல்லாமல். ஒரு சில இடத்துல ஆடிட்டர் ஆஃபீஸில் இல்லை கன்சல்டன்ட் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி, ஆஃப்லைனில் நம்ம அந்த ஃபார்ம் 27A ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஆஃப்லைன் டூலை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா TNSTLனு ஒரு சைட்டில் இருக்கும். ஸோ TNSTL இதை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுங்க www.in அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்வீசஸில் TDSனு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும் பாருங்க, TDS RPன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன இப்போ கரண்ட்டில் என்ன வெர்ஷன் இருக்கோ. ஸோ நமக்கு வந்து 3.2 RP வெர்ஷன் வந்து 3.2. ஸோ ஆல்ரெடி நான் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் RPO டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட ஃபைல், அதாவது அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம இது வந்து ரெகுலர், ஃபஸ்ட் டைம் ஃபைல் பண்ணுறோம்னா ரெகுலர், இல்லை நம்ம ஃபைல் பண்ண ஏதாவது மிஸ்மேட்ச் ஏதாவது எரர்னா கரெக்ஷனை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ரெகுலர் ஃபைல் தான், அதுக்கு நான் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி தான் இது போடலாம். பட் ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் டேட்டா எல்லாமே என்ட்ரி பண்ணுற போடலாம். கிளிக் டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல எந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபில் பண்ணணுமோ அந்த ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எந்த குவார்ட்டர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கம்பெனியா இல்லை என்னன்றது ஃபோமா, பார்ட்னர்ஷிப் ஃபோமா, இல்லை ஏஓபி ஆத்தரைஸ் ஆஃப் பர்சனாவோ இல்லை பாடி ஆஃப் இண்டிவிஜுவலா, அது மாதிரி என்ன உங்களோட பிஸ்னஸ் கம்பெனி என்ன பிஸ்னஸ் என்னவோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட பேன் நம்பர், கம்பெனியோ ஃபோமோ ஏஓபியோட பேன் நம்பர், இந்த இடத்துல பேன் நம்பர் போடணும். போட்டுட்டு இந்த இடத்துல எம்ப்ளாயர் மீன்ஸ் டிடெக்டார், யார் டிடெக்ட் பண்ணுறாங்களோ, ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஃபோமாக இருக்கட்டும், எதனால் இருக்கட்டும், யார் டிடெக்ட் பண்ணாலும் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட நேம் பண்ணணும். அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுக்க, பிரான்ச் ஏதாச்சும் இருந்தால் பிரான்ச் இன்னும் இல்லை கொடுத்துருங்க. ஸோ இதில் ஸ்டார் இருக்குது எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்ஸ். ஓகேங்களா, ஃப்ளாட் நம்பர் எல்லாமே அந்த கம்பெனியோட டீட்டெயில் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவங்க யார், இப்போ ஃபார்ம் அந்த டைரக்டர், கம்பெனியில் சிஓ, யார் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி ஆஃப் ஃபார்ம் யாருக்கு ரெஸ்பான்சிபிளோ அவங்க தான் அவங்களோட டீட்டெயில் கொடுக்கணும். அவங்க நேமு, என்ன டெசிக்னேஷன், அவங்களோட பேன் நம்பர், ஃப்ளாட் நம்பர், அவங்களோட ஃபுல் அட்ரஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து மேண்டேட்டரியில் இருக்காது, ஆனால் கம்பல்சரி இந்த இடத்துல மெயில் ஐடி கொடுக்கணும். இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து கம்பல்சரி மெயில் ஐடி கொடுக்கணும். இது மொபைல் நம்பரும் வந்து கம்பல்சரி மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குதுல்ல, இதுவும் இந்த மேண்டேட்டரி ஃபீல் இல்லை, ஆனால் இது கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து இங்கேயும் சரி, இந்த இடத்துல வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா கேட்பாங்க. ஸோ லாஸ்ட்டு நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கு இப்போ இருக்க இடத்துக்கும் அட்ரஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா இன்னொன்னா நோ கொடுத்துருங்க, எஸ்ன்னு எடுத்து கொடுத்துருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து என்னென்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். ஸோ எஸ்ன்னா எஸ் கொடுத்துங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எரர் ஒன்று பார்த்துக்குங்க. Yes, select no, kindly confirm that there is no statement filed for Form 24Q area. If you found the statement will be rejected. நம்ம ஃபைல் பண்ணியிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஜெக்ட் ஆகிடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வேணாம், ஃபைல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைல் பண்ணதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்தால் இங்கே போட்டுருங்க. போட்டுவிட்டு சேவ் கொடுக்குங்க. நான் நெக்ஸ்ட்டு சலான் டீட்டெயில் கொடுக்குறேன். சலான் டீட்டெயில் இந்த இடத்துல நம்ம எத்தனை சலான் பே பண்ணியிருக்கோமோ, ஒரு சலானே ஒரு குவார்ட்டருக்கு ஒரு சலானாக போட்டு எல்லாத்துக்குமே பே பண்ணுவோம். அதனால் வந்து ஆட் ரோவில் வந்து நம்ம எத்தனை சலான் போட்டுருமோ அத்தனை சலான் நம்பர், எத்தனை ரோ வந்து இன்செர்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நார்மலாக டிடிஎஸ் அமௌண்ட்டு, எஜுகேஷன் இதுக்கு நம்ம நார்மலாக போடுவோம். போட்டுட்டு இந்த இடத்துல அனெக்சர் டீட்டெயில் நம்ம வந்து சலான் ஒன்று போட்டு அந்த சலானில் எத்தனை எம்ப்ளாய்க்கு நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோமோ
அவங்களோட இதெல்லாம் 2 எம்ப்ளாயி டீடைல்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நான் 2 போட்டுக்கிறேன். கிளிக் பண்ணி 2 போட்டு நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இங்கே 2 பேர். அதே மாதிரி தான் அனெக்சர் 2 சேலரி டீடைல்லையும் 2 பேருக்கு கொடுக்கணும். நம்ம சலான் அது டிடெக்ட் டீடைல் எத்தனை பேர் கொடுக்கணும் அதே 60 ரூபாய் இதுலேயும் கொடுக்கணும். கொடுத்தோம்னா 2 வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போது இது வந்து பேசிக் டீடைல். நான் எப்படி ஓப்பன் பண்ணேன், எப்படி சேலன் டீடைல் எல்லாம் ஆட் பண்ணணுன்றதை பார்த்தாச்சு. இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே போட்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை வச்சு நான் உங்களுக்கு டெமோ பார்க்குறேன். இந்த இடத்துல எந்த ஃபார்மோ செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து புதுசாக ஜென்ரேட் ஆல்ரெடி ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த பேசிக் டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். சலான் நம்பரும் இருக்கும், அனெக்சர் டீட்டெயில்ஸும் இருக்கும், அனெக்சர் 1 இருக்கும், அதாவது சலான் டீட்டெயில் இருக்கும். இதில் வந்து நமக்கான இதில் தான் வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா ஸோ இது நம்ம யார் வந்து டிடெக்டிவ், அவங்களோட பேன் நம்பர், எம்ப்ளாயோட பேன் நம்பர், அவங்க நேம், அவங்க என்ன கேட்டகரின்றதை போடுவோம். ஸோ இது கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், நம்ம எந்த ஃபினான்ஷியல் இயரை ஃபைல் பண்ணுறோமோ அந்த ஃபினான்ஷியல் டு எண்டு இருக்கும். ஸோ இல்லைனா பாதியிலே போயிருந்தாங்கன்னா எந்த டேட்டில் அவங்க போனாங்கன்னா அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் அவங்க இது ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். அதனால் அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து ஆட்டோ பாப்புலேட். இந்த பிளாங்காக ஒயிட்டாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து டைப் பண்ண முடியும். இது எல்லாமே ஆட்டோ பாப்புலேட்டட். ஸோ செக்ஷன் 16 இயரில் நான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போட்டுக்கிறேன் 40,000. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது லாஸை நான் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி அதுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது அக்கௌண்ட்ஸில். பட் அது நிறைய பேருக்கு தெரியும். பட் அதே நான் இப்போ சொல்லணும்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லாஸை வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்கு, 86 சாப்டர் 60 வச்சுருக்கேன். இது ஆட்டோ பாப்புலேட். இந்த இடத்துல பர்டிகுலர் பர்சனோட டேக்ஸ் எவ்வளவோ அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் டேக்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 4,000 டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா அது வந்து டோட்டல் டேக்ஸ். நான் டோட்டல் டேக்ஸ் இங்கே போடக்கூடாது. அதில் வந்து பேக் ஒர்க் பண்ணி அந்த 4,000 வந்து 4% தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை சேர்த்தா முதல்ல காமிச்சிடும். மீதி இருக்க டேக்ஸில் காமிக்கணும். பெனால்ட்டி வச்சுருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வச்சுருங்க. ஸோ இது வந்து டோட்டல் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணது. ஸோ டிடெக்ட் பண்ணதை எனக்கு பே பண்ணியாச்சு. ஸோ அப்படின்றப்போ இந்த இடத்துல 0 வரும். இந்த இடத்துல டிடெக்ட் பண்ண அமௌண்ட் இருக்கும். ஸோ இது டிடெக்ட் பண்ணது இந்த இடத்துல அமௌண்ட் கம்மியாச்சுன்னா இங்கே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ வந்து அதிகமாக ஷார்ட்டேஜோ இல்லை எக்ஸஸோ, ஓகேங்களா? அது மாதிரி இருந்து எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல 0 இருக்கான்னு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட் டேக்ஸ், அதாவது என்னென்னா நம்மள்கிட்ட பேன் நம்பர் இல்லைன்னா 20% வரைக்கும் டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் எஸ் கொடுத்துருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இது வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எதாவது இருக்குது. அக்ரிகேட் 10 பேமெண்ட், அக்ரிகேட் 2 பேமெண்ட், அதாவது நம்மளோட ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, 10 ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியல் அந்த இயரில் இதோட 1 lakh, அதாவது 85,000 சம்திங் அதை கேஷ் ஆனதுன்னா அவங்களோட பிளான் டீட்டெயில் ஆட் பண்ணணும். அப்படி எதுவும் இல்லைன்னா நோ கொடுத்துங்க, இருந்ததுன்னா எஸ் கொடுத்துங்க. இந்த இடத்துல அவங்களோட லேண்ட்லார்ட் இருக்கு பார்த்தீங்களா, லேண்ட்லார்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. எஸ் கொடுத்துட்டு அவங்களோட லேண்ட்லார்ட் நேம், அவங்க நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல அவங்க யூகே. ஸோ இது ஃபுல்லாகவே அவங்களோட டீட்டெயில் தான். நம்ம எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து நோ கொடுத்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் இருந்து காலம் நம்பர் 58 வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா, ஹோம் லோனு, ஹெச்ஆர்ஏ, ஸோ இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுத்துருக்கோமா, இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணியிருந்தா நம்ம இன்ட்ரெஸ்ட் யாருக்கு பே பண்ணியிருக்கோம், அவங்களோட பேன் டீட்டெயில், அவங்களோட நேமு, ஸோ இதெல்லாமே கேட்கும். ஸோ 58 வரைக்கும் இதே டீட்டெயில் தான் வரும். 59 காலமில் நான் அந்த ஃபினான்ஷியல் இயரில் நான் எவ்வளோ எனக்கு கிராஸ் சேலரி எவ்வளோ வந்ததோ அதை நான் இங்கே போடுவேன். ஸோ எனக்கு வந்து சேலரி வந்து மொத்தமாக வந்து 8,60,000 வந்துச்சுன்னா இதிலே போட்டுருவேன். பட் எனக்கு ப்ரிக்யூசிட்ஸும் இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். சில பேருக்கு ப்ரிக்யூசிட்ஸ் இருக்கும், அதாவது அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ் இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா உங்களோட கிராஸ் சேலரியோட மொத்தமாகவே போட்டுருக்கேன்.
போட்டுட்டு இது வந்து லீவ் ட்ராவலன்ஸ் எல்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏதாச்சும் இருந்தால் போட்டுருங்க. ஸோ இதில் இருக்கிறது எதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது, எதெல்லாம் உங்களுக்கு டிலீட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜீரோவே கொடுங்க. பிளாங்காக கூட ஜீரோ கொடுத்துருங்க. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், செக்ஷன் 24 நான் சாரி செக்ஷன் 10ல் எஜுகேஷன் அலவன்ஸ் அதை நான் வந்து 2400 கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆட்டோ பாப்புலேட். 80Cயில் நான் வந்து 1,09,544 நான் கிளைம் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிராஸு, இது நம்ம வந்து டிடக்டபிள் அமௌண்ட். ஸோ இதுதான் நம்ம ரெண்டுமே காமனாக கொடுக்கணும். 80cc எதுவும் கிடையாது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து எந்தெந்த டிடக்ஷன் நமக்கு அப்ளிகபிளோ நம்ம அவைல் பண்ணியிருக்கோமோ ஸோ அதை நம்ம கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் விட்டுருங்க. கேடிடி மெடிக்ளைமில் 414 நம்ம கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஏதாச்சும் இருந்த எதுலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாமே பார்த்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னென்னா இதில் டாக்குமெண்ட்ஸ் எந்த ஃபோல்டரில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு போதோ அந்த ஃபோல்டரே இருக்கட்டும். ஓகேங்களா, நீங்கள் வந்து மாற்றி எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணினா இப்போ ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு. என்னென்னா எந்த லொக்கேஷனில் எந்த பாத்தில் போய் சேவ் ஆகிருக்குன்றது வரும். நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் க்ரியேட் ஃபைல் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட சலான் ஃபைல் கேட்கும். அதை நான் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். பட் நான் இப்போ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னோட சலான் இன்புட் ஃபைல். நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து ஃபைலை மாற்றவே கூடாது. இந்த பார்த்தையும் நம்ம மாற்றவே கூடாது. ஓகேங்களா, மாற்றினீங்கன்னா அது என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் வரும். ஃபைல் மாற்றணும்னு நினச்சாலோ இல்லை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு எரர் வரும். ஸோ அதனால் அதுவே வந்து பெரிய இஷ்யூ மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இது அப்படியே இருக்கா, அப்படியே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணுங்க. வேலிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் 27A வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸு ஃபார்ம் 27A. அதனால நம்ம சம்மரி தான் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் எரர் வார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சலான் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிடல. சலான் டீட்டெயில் மென்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ப்ரெசன்ட் இந்த சலான் ஃபைல் இம்போர்ட்டட். ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து இது வந்து அதோட எரர் கோடு. ஸோ அதனால் வந்து அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து சலான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த எரர். ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இஷ்யூ இல்லை மீன்ஸ் நான் பழைய டெமோக்காக நான் காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபார்ம் 27A ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுவோன்னா இதோ இருக்கு இல்லையா, FPU ஃபைல் வேலிடேஷன் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. FPU ஃபைல் வந்து ஃபைல் வேலிடேஷன் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஜிப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி டேன் நம்பர் லாகின் பண்ணி டேன் நம்பர் போட்டு ஐடி சைடில் டேன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி நம்ம அந்த ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ணி ஃபைல் பண்ணுவோம். ஓகேங்களா, இது இல்லாத பட்சத்தில் நான் வந்து டேன் நம்பரை வந்து ஐடி சைடில் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து இன்டெகிரேட்டட் ஆஃபீஸில் அவுட் சோர்ஸில் கொடுத்து ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபார்ம் 27Aல என்ன பண்ணுவோம்னா சைன் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நம்ம இப்போ யாருக்கு எந்த இடத்துல போய் ஃபைல் பண்ணுறோமோ அவங்களுக்கு மெயில் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்ம இதில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு இதை வச்சு ஃபைல் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து ஃபார்ம் 27A ஜென்ரேட் பண்ணணும். இதை வந்து ஆன்லைன் ஃபைலிங் ஆஃப்லைன் ஃபைலிங்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபைலிங் வந்து நம்ம ஆஃப்லைனில் பண்ண முடியாது. நம்ம ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். ட்ரேசஸ் ஐடி சைடில் தான் போய் பண்ண போகிறோம். பட் இது வந்து ஆஃப்லைன் யூட்டிலிட்டி. ஸோ நம்ம அதுக்கு அந்த டேட்டா மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். இதை வச்சு எரர் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சம்மரியை செக் பண்ணிக்கிறோம். இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஆர்டிவில் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டு வச்சுக்கிங்க. எவ்வளோ சேலரி, என்ன டிடக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு டிடக்ஷன் போகிறதுக்கு எவ்வளோ டேக்ஸபிள் இன்கம் இருக்குது. காலம் 22 பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட டேக்ஸபிள் இன்கம். ஸோ நீங்கள் போட்ட டேக்ஸபிள் இன்கமுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வெரிஃபை டாஸ்க் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் ஃபைலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்ம ஆஃப்லைன் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி ஃபார்ம் 27A ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது எரர் வருது, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரெக்கவர் பண்ணி தரேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.